அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்ல ஒரு பார்ட்டி ஸ்டார்டர். உங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சீங்களா, ஏதாவது கெட் டுகெதர் வச்சீங்கன்னா இந்த ஸ்டார்டர் நல்லா பண்ணலாம் நம்ம. அதனால நம்ம என்ன பண்ணணும், முக்கியமா பார்ட்டி அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால அன்னைக்கு பண்ண வேண்டாம். இதை முன்னாடி நாளே பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கெஸ்ட் வர டைமில் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சு நம்ம நல்லா ஹாட் ஆஃப் டீப் ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணலாம். அதான் இதோட மெயின் திங். அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் பச்சையாக இருக்குது. மெயினாக நல்ல சத்தான ஒரு கபாப். இது கபாபில் கட்லெட் சொல்லலாம். இது நல்லா ரவுண்டாக வரும். இதை நம்ம என்ன ஷேப்லாம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது ரவுண்டாக தான் வரும். மேலே ஒரு கேஷ்நட் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. இது பண்ணப்புறம் பார்க்குறதுக்கும் நல்லா பச்சையாக இருக்கும். நல்ல ஒரு கிராண்ட் டிஷ்ஷாக இருக்கும். அதனால் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது மெயினாக நம்ம என்ன எடுக்கணும்னா பாலக்கீரை, பசலைக்கீரை, அது ஸ்பினாச் இந்த மாதிரி இருக்கும். நல்லா பெரிய லீவ்ஸில் இருக்கும். இதை நான் இது ஃபுல்லாக அந்த பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இப்போ கூட தண்ணிக்கு இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணியை நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், சத்தாக தான் இருக்கும். பட் நல்லா நம்ம இதில் கட்லெட் மாதிரி பண்ண போகிறதுனால தண்ணி இந்த மாதிரி என்ன இருந்தாலும் புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நல்லா 4 வாட்டி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பவுலில் போட்டு போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கேப்சிகம் இந்த சைஸ் குடமிளகாய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம். அதனால் நல்லா வதங்கணும். அதில் அதே தான் அது வெந்துடும். அதனால் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த பீன்ஸை நம்ம இந்த மாதிரி நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி, இல்லை ஃப்ரோசனோ இல்லைனா ஃப்ரெஷ்ஷோ எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இது கொரியாண்டர், கொத்தமல்லி, அதே மாதிரி இங்கே இது புதினா. இது ரெண்டுமே கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையுமே நல்லா நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் மெயினாக நம்ம பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரணும், ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு பைண்டிங் வரணுன்றதுக்காக நல்ல உருளைக்கிழங்கு போட போகிறேன். அதனால் 4 உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா மேஷ் பண்ண போகிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா உருளைக்கிழங்கு தவிர நம்ம பைண்டிங்க்கு ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதையும் போட போகிறோம் நம்ம. அதனால் எடுத்து வச்சுருக்கேன் நான். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கூட லேசாக பிரெட் க்ரம்ஸ் மேலே புரட்டி எடுக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் லேசாக புரட்டி எடுக்க போகிறேன் ஒரு நல்ல டெக்ஸ்சர் வரதுக்காக. மேலே நம்ம கேஷ் நட்ஸை ஒன்று வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க ஒரு கபாப்க்கும். அதனால் நான் அது மாதிரி முழு கேஷ் நட்ஸ் எடுத்திருக்கேன். டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா மெயினாக என்னென்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு நல்லா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட ஜீரகப்பொடி அது 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது நீங்கள் ஜீரகப்பொடி எடுத்துக்கலாம், இல்லை அந்த காயெல்லாம் வதக்கும் போதே நல்ல ஃப்ரெஷ் ஜீரகமே போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்திருக்கேன். மாங்காய் பொடி சும்மா ஒரு புளிப்பு தன்மை வரதுக்காக போட்டிருக்கேன் நான். அது சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணலாம் நீங்கள். நல்லா ஒரு டேஸ்ட் வரட்டும்ன்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதெல்லாம் போட்டுட்டு இது கூட காரத்துக்கு மெயினாக நம்ம பச்சை மிளகாவும் போட போகிறோம். பச்சை மிளகா தான் மெயின் காரம். இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகா மெயின் காரம். அதனால் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 பூண்டு, ஒரு இந்த சைஸ் தொண்டு இஞ்சி. இதை 3த்தையும் சேர்த்து நல்லா மிளகாய் இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுப்போம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நல்ல ஒரு பன்னீரும் பண்ண போகிறோம். பன்னீரும் நமக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் பைண்டிங்க்கும் நல்லா வரும். அதனால் இந்த சைஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக துருவிக்க போகிறேன். இதை வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஸோ பன்னீரை நல்லா நான் பொடியாக துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காயெல்லாம் நல்லா வதக்க போகிறோம். அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக அரைக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு பேன் வச்சுருக்கோம் நம்ம. அதில் நம்ம 2 மூடி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஏற்கனவே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதனால் வதக்கிறதுலேயே அது வெந்துடும். அதனால் நல்லா வதக்கணும் நம்ம. எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சோம் எல்லாத்தையும் போடலாம். ஸோ நான் பீன்ஸை போடுறேன். இதுலேயே மெயினாக இந்த குடமிளகா தான் கொஞ்சம் தண்ணி விடுற காய். அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா செப்பரேட் பண்ணி விட்டு வெஜிடபிள்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணணும். எல்லாமே போட்டுடலாம் நம்ம. அதனால் புதினா, கொத்தமல்லி இது பார்க்கும்போது நல்லா க்ரீனாக இருக்குது. நம்ம அப்போ க்ரீனாக இருக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா சத்தாக சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணலாம்.
பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் வந்து பச்சை வாசம் போகிறதுக்கு நம்ம அதையும் வதக்கிக்கலாம். நம்ம நீங்கள் இதை வந்து அரைக்கிறத ஸ்கிப் பண்ணதாக இருந்தால் இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு கூட வதக்கிக்கலாம். நம்ம அதிகமாக வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, கம்மியாக தண்ணி இருக்கணும்னு பார்க்குறோம். அதனால் அது எப்படி முடியுமோ வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அது வதங்கும். அது அதனால் இது மாதிரி வதக்கலாம். நம்ம பொடிங்களே அதில் போட்டுடலாம். யூஸ்வலாக போட மாட்டாங்க, பிசையும் போது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் பண்ணால் ஓரளவுக்கு குக்கடாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் இதுலேயும் லேசாக போட்டு பொடியெல்லாம் போட்டு ஒரு கலக்கிப்பேன். ஒரு 2 minutes நல்லா போட்டு பொடி வதக்குவோம். பட் எதுவுமே தண்ணி விடக்கூடாது, எல்லாமே ட்ரையாக இருக்கணும். நம்ம எவ்வளோ தண்ணியை அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து நல்லா அந்த முழுசாக கபாப் போட்டு எடுக்க முடியும். தூள் தூளாக ஆகக்கூடாது நம்ம கபாப். அதனால் ட்ரையாக பார்த்துக்கோங்க ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா இது மாதிரி பொடி வந்து கொஞ்சம் நெடி வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் தீஞ்சிரும் சீக்கிரமாக. அதனால் பக்கத்துலேயே இருந்து ஒரு 2 minutes இல்லை, ஆக்சுவலாக ஒரு 1 minute நல்லா ஒரு ட்ரையாக வரட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அந்த மீன் டைமில் வந்து நம்ம ஸ்பினாச் எடுத்து வச்சோம்ல, நம்ம பசலைக்கீரை அதை வந்து நல்லா ஏற்கனவே வேக வச்சாச்சு, தண்ணியெலாம் பிழிஞ்சாச்சு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பொடியை நறுக்கிக்கலாம். எல்லாமே தூளாக இருக்கும். இதை வந்து நான் அரைக்க போகிறதில்ல, அப்படியே போட போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், பெரிய பீஸாக எல்லாமே. இப்போ வந்து நமக்கு இது ஆறுது நல்லா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பினாச்சும் வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுட்டோம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தால அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இப்படி இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். முடிஞ்ச அளவு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் லேசாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். நான் வந்து தண்ணி ஊற்றாமலே அரைச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சதே வந்து நம்ம இதில் போட்டலாம். இதில் வந்து நம்ம முதல்ல என்ன போட்டிருக்கோம் வந்து பசலைக்கீரை போட்டிருக்கோம், பாலக்கீரை. ட்ரெடிஷ்னலாக இது மாதிரி தான் பண்ணுவாங்க ஸ்பினாச்சில். அப்படி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, வேறு கீரை பண்ணணும்னா நீங்கள் வந்து வேறு கீரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பட் அரபரை கபாப் வந்து ஸ்பினாச்சில் பண்ணுவாங்க. இது கூட வந்து நம்ம அரைச்ச மசாலாவை கலந்துக்க போகிறேன். அது கூட எல்லா ஐட்டமும் கலக்க போகிறேன். பன்னீரும் உருளைக்கிழங்கும் போட்டு பிசைஞ்சிட்டு கார்ன்ஃப்ளோரும் போட்டுப்பேன். இந்த மிக்சர் கூட வந்து ஏற்கனவே பன்னீர் கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது. நான் வந்து மெயினாக இந்த மாதிரி பன்னீர், உருளைக்கிழங்கு, இது கூட பட்டாணி, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே வெஜிடபிள் கட்லெட் பண்ணும்போது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் போடுவோம். இதில் வந்து நம்ம ஸ்பினாச்சும் போடுறோம், அது கூட எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் போடுறோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கு, கிரேட் பண்ண பட்டாணி, இந்த மிக்சர் எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா ஏற்கனவே நம்ம உப்பு காரம் போட்டோம். இது கூட வந்து கார்ன்ஃப்ளோர் போடலாம். இது டேஸ்ட்டுக்காகவும் இருக்கும், கொஞ்சம் பைண்டிங்காகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதை போட்டுடலாம். நம்ம இது வந்து உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக போடுவாங்க பைண்டிங்காக. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து வெறும் ஸ்பினாச்சாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் உருளைக்கிழங்காக இருக்கும்போது வந்து நம்ம நார்மலாக வெஜிடபிள் கட்லெட்லேயே சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டேஸ்ட் வரும். அதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இதில் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா வந்து ரவுண்டாக இது மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நல்லா நம்ம ரவுண்டு தட்டிக்கலாம். அரபரை கபாப் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இந்த மாதிரி ரவுண்டு தட்டிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா லேசாக இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு ரவுண்டு பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்டு பண்ணிவிட்டு இப்படி ஃப்ளாட் பண்ணி விடுங்க. சைட்ஸ் நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்படி ஒரு கேஷ்யூ நட் எடுத்து சென்டரில் இப்படி குத்தி விடுவாங்க. ட்ரெடிஷ்னலாக அரபரை கபாப்க்கு நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். வேணா சரி, இது மாதிரி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. யூஸ்வலாக வந்து நல்லா பச்சை கலராக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்பினாச் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் போடுற அளவுக்கு ஸ்பினாச்சுக்கு 2 மடங்கு ஸ்பினாச் போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு. அப்படி இல்லைன்னா 2 உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து மாறும். கொஞ்சம் ஸ்பினாச் வந்து டாமினேட் பண்ணும். அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா உருளைக்கிழங்கு டேஸ்ட் தான் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் உருளைக்கிழங்காக போடுறேன். நான் தொட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடணும். நம்ம ஏற்கனவே உள்ளெல்லாம் ஏற்கனவே வெந்துடுச்சு. இருந்தாலும் கூட நம்ம வந்து வேக வைக்கும் போது வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு உள்ளேயும் வேகுதான்னு இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இல்லைன்னா வந்து உள்ளே கொஞ்சம் பச்சையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம அதிலே முந்திரி பருப்பு நேராக வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நான் எப்படி சொன்னேன்ல, கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். லேசாக ஒரு டெக்ஸ்சர் மாறும். அதுக்கு தான் ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப இது டாமினேட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லேசாக எடுக்கலாம். அந்த ஈரப்பதம் இருக்கிறதே அதிலே வந்து அதை ஒட்டிக்கும் கொஞ்சம்.
இதை நம்ம ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து எண்ணெய் பொரிக்கும் போது வந்து ரொம்ப ஒட்டாதெல்லாம் வந்து எண்ணெயில் போகும். அதனால் நான் வந்து இன்றைக்கி 1-2 தான் சாம்பிள் காட்டுறேன். அது மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம கட்லெட் வர மாதிரி நல்லா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் லேயராக மேலே வரும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம இன்றைக்கி பண்ண குவான்டிட்டி வந்து கரெக்டாக இந்த மாதிரி இந்த சைஸில் ஒரு 10 வருது கரெக்டாக. நம்ம வந்து 10 இது பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பாத்திரம், கொஞ்சம் குழியாக இருக்க பாத்திரம், மேலே படாமல் இருக்க மாதிரி எடுத்து இதில் நம்ம வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணல. நம்ம சில இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இப்படி உங்கள் இஷ்டம் வந்து நீங்கள் கேஷ்நட் போடாமலே இது மாதிரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை டேஸ்ட் வேணும்னா வந்து நீங்கள் இதை அப்படியே முன்னாடியே பொடிச்சு முன்னாடி கூட போடலாம். அப்புறம் வந்து சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வரும். இதை நம்ம எடுத்து அப்படியே இந்த ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். ஒன்று மேலே ஒன்று படாமல் கேப் விட்டு கொஞ்சம் இப்படி வைங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபாயில் போட்டு நல்லா மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா வந்து கடைசியில் நம்ம எப்போ கெஸ்ட் வராங்களோ வந்து நம்ம அப்போ எடுத்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு 4 வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்போ வந்து 4 எடுத்து வச்சுருக்கேன். 2 பிரெட் க்ரம் பரட்டி போட்டு வச்சுருக்கேன். 1 2 இதில் வந்து போடாமல் வச்சுருக்கேன். இந்த 4 தான் நம்ம பொரிச்சு எடுத்துலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. நான் வந்து சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பொரிக்க போகிறேன். அதுக்காக இப்போ வந்து மெதுவாக எடுத்து போடுங்க. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து பிசைஞ்சிருக்கிறது வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஆதா இல்லையான்ட்டு. அப்படி ஒரு உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா வந்து நீங்கள் அது கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் போட்டோ இல்லைனா வந்து கொஞ்சம் பன்னீர் போட்டோ இல்லை பொட்டேட்டோ போட்டோ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் திக்காக்கணும். ஸோ இது வந்து அப்படி நல்லா வருது. முதல்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வேகட்டும். நம்ம லேசாக மெதுவாக ஆன அப்புறம் திருப்பி போடலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக நல்ல கட்லெட்டாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் நல்ல கரண்டி ஹெவியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக எடுக்கும்போது வந்து நமக்கு எடுக்க அவ்வளோ வராது. இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக தான் நீங்கள் வந்து இதை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். சில பேர் ஷாலோ ஃப்ரை பண்ணுவாங்க, சில பேர் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. பட் டீப் ஃப்ரை பண்ணால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் சைட்ஸ்லாம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது சைட்லாம் நமக்கு அவ்வளோவா வேகாது. ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி மெதுவாக எடுத்தாச்சு. 2 பக்கம் நல்லா வெந்திருக்கும். எனக்கு கலர் பார்க்கும்போது நல்லா தெரியுது. இது அப்படியே டெலிகேட்டாக எடுத்து வைங்க. நல்லா நம்ம அந்த முந்திரி பருப்பு போடுறோம்ல, அதை காட்டுறது தான் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே பண்ணுறேன். நல்லா அது வந்து கரெக்டாக புரிஞ்ச மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம 2 போடலாங்கன்னா நான் பிரெட் க்ரம்மோட போட போகிறேன் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை மெதுவாக திருப்பலாம். இப்போ 2 போட்டுறதுனால வந்து நம்ம 2 கரண்டி வச்சு கூட பண்ணலாம். நம்ம மெதுவாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் தலை இறங்க. அதுதான் வந்து நம்ம பெரிய கடாயை வச்சு பண்ணலாம். நம்ம மிச்சம் வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் போடுவோம் பெரிய கடாயில் போட்டு போகிறேன். இன்றைக்கி சாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுனால வந்து சின்ன கடாயில் போட்டுக்கலாம். நம்ம என்ன ஆயில் நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு. இப்போ வந்து இதையும் நம்ம திருப்பிடலாம். இந்த பக்கமாக நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வச்சு தான் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உள்ளே வந்து ரொம்ப வேகாமல் பச்சையாக இல்லாமல் நல்லா உள்ளே வெந்திருக்கும்ன்றக்காக. இப்போ வந்து நம்ம 4 ஹரவரா கபாபியும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம. அதனால் இதை வந்து நம்ம இந்த பிளேட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஸ்டஃப்போட. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே, பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல பார்ட்டி ஸ்டார்டராக இருக்கும். பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும். அதோடைய அப்பியரன்ஸே அப்படி தான். அது கூட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கெச்சப் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம இப்படி மேலே போட்டு நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நல்லா நம்மளுடைய சூடான சுவையான பார்ட்டி ஸ்டார்டர் ஹரபரா கபாப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.